கடையிலேயே ஒரு பெரிய ட்விஸ்ட் மாதிரி பிரதீப் ஆண்டனி காலையில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹாய் மாயா எஸ் கிருஷ்ணன், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்போட விலை 50 லட்சம் ரூபாய். நான் அவ்வளோலாம் ஒர்த்தே இல்லைன்னு நீ நினச்சிட்டல, எனக்கு புரியுது, நீ நல்லா தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். பட் உன் கூட விளையாண்டது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீ தான் எனக்கு செக்மேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மாயா தனக்கு ஒரு ஒர்த்தி பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு கீழே என்ன போட்டிருக்காருன்னா, அண்ணன் தாண்டி ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ராக் ஸ்டார் சாங்கையும் கோட் பண்ணி யூடியூப் லிங்க் போட்டு விட்டுருக்காரு. ஸோ அண்ணன் தாண்டி ராக் ஸ்டார் அப்படின்னு அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவர் வந்துட்டு மாயா கூட விளையாண்ட மொமெண்ட்ஸை வந்து செரிஷ் பண்ண மாதிரியும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். லைக் நான் வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டேன், இட்ஸ் ஓகே ஃபைன், நம்ம வந்து இட்ஸ் ஆல் இந்த கேம்னு. ஏன்னா முன்னாடி ஸ்மாக் போட்டப்பவே ஃபிசிக்கலாக ஹர்ட் ஆனப்பவே அவர் வந்துட்டு அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டவர். ஸோ இதையும் மாயா பிளேட் அண்ட் எலிமினேஷன் கேம்ங்கிற மாதிரி அவர் அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ரியலி அது உண்மையாக இருந்தால் பிரதீப் யூ ஆர் ரியலி கிரேட், அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறது. ஸோ மாயாவும் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த எல்லா நெகட்டிவிட்டியும் மூவ் ஆகிட்டு எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ண அந்த சோனுக்கு போனால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.